வணக்கம். வாக்கு இல்லனா தெய்வீக செய்திகள்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? இன்னைக்கு நாம சித்தர் அகத்தியர் அருளினா ஒரு ரொம்பவே சக்தி வாய்ந்த புனிதமான செய்திய பத்தி தான் பார்க்க போறோம். சரி, வாங்க இந்த விஷயத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம். இந்த வாக்குல சொல்லிருக்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது நம்மள பல பேருக்கு என்னது இது நிஜமாவா அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கும். அதாவது இந்த வாக்குல என்ன சொல்லிருக்காங்கன்னா, குணப்படுத்தவே முடியாதுன்னு டாக்டர்ஸ் கைவிட்ட நோய்களை கூட சரி செய்யக்கூடிய மாய பாடல்கள் பத்தி பேசுது. ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான். கூன், குருடு இந்த மாதிரி நோய்களை கூட குணப்படுத்துற சக்தி அந்த பாடல்களுக்கு இருக்குன்னு இந்த வாக்கு சொல்லுது. இதுவ எப்படிப்பா சாத்தியம்? இப்படி ஒரு ஆழமான விஷயம் எங்கிருந்து வருது? இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் உங்க மனசுல வர்றது ரொம்பவே சகஜம். வாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற கதையையும் இதோட மூலத்தையும் நாம கொஞ்சம் ஆராய்ந்து பாப்போம். இந்த ஆச்சரியமான விஷயத்தோட வேர் எங்க இருக்குன்னு தேடி போனா நாம ஞானமலைக்கு தான் போகணும். அங்கதான் சித்தர் அகத்தியர் இந்த வாக்கினை அருளினதா சொல்லப்படுது. இந்த வாக்கு யாரு, எங்க, எப்போ அருளினாங்கன்றத இந்த ஸ்லைட்ல நீங்க தெளிவா பார்க்கலாம். அருளியவர் அகத்திய மாமுனிவர். இடம் ராணிப்பேட்டை மாவட்டத்துல இருக்கிற ஞானமலை முருகன் கோவில். காலம் பாருங்க, பிப்ரவரி 23, 2026. ஆமா, இது இன்னும் நடக்கல, எதிர்காலத்துல நடக்க போற ஒரு நிகழ்வு பத்தினது. இப்போ வாக்கு அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தத்தை நாம சரியா புரிஞ்சுக்கணும். இது சும்மா சொல்ற ஒரு ஜோஷ்யம் கிடையாது. சித்தர் பரம்பரையில வாக்குங்கிறது ஒரு தெய்வீக வழிகாட்டுதல், ஒரு புனிதமான கட்டளை மாதிரி. அதனால அகத்தியர் மாதிரி ஒரு பெரிய மாமுனிவர் வாக்கு கொடுக்கும்போது அதுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் இருக்கு. சரி, இந்த வாக்கோட மூலம் எங்கன்னு இப்ப நமக்கு தெரியும். ஆனா அந்த மாய பாடல்களோட ரகசியத்தை தெரிஞ்சுக்க ஒருத்தர் என்ன செய்யும்னு இந்த வாக்கு சொல்லுது? வாங்க அத பாப்போம். 150 மைல்கள். ஆமா, 150 மைல். இந்த வாக்கு ஒரு குறிப்பிட்ட தூரத்தை பத்தி பேசுது. இந்த தூரம் சும்மா ஒரு நம்பர் இல்ல, அது ஒரு ரொம்ப நீண்ட சவாலான பயணத்தோட குறியீடு. ஆனா இந்த பயணம் நாம நினைக்கிற மாதிரி நேரா போற ஒரு பயணம் கிடையாது. மேற்கு, அப்புறம் தெற்கு, கிழக்கு, வடக்கு, கடைசியா வடகிழக்குன்னு பல திசைகள்லயும் சுத்தி வரணும்னு வாக்கு சொல்லுது. இது எதை காட்டுதுன்னா, தேடல்ங்கிறது ஒரே நேர்கோட்டுல இல்லாம பலவிதமான அனுபவங்களை உள்ளடக்கிடுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இந்த வாக்கு ஒரு விஷயத்த ரொம்ப அழகா சொல்லுது. நிச்சயம் பல ஆலயங்களை அலைந்துதான் கடைசியில் இங்கு எதை என்று புரிய பின்வந்தான். இதிலிருந்து என்ன தெரியுது? இந்த அலைஞ்சு திரியறதுங்கிறது சும்மா உடம்பால பயணம் செய்யறது மட்டும் இல்ல, இது அறிவையும் உண்மையும் தேடுற ஒரு ஆன்மீக பயணம். அப்போ ரொம்ப முக்கியமான கேள்வி இதுதான். இந்த பயணத்தோட உண்மையான நோக்கம் என்ன? 150 மைல், பல கோவில்கள்னு இப்படி அலைஞ்சி திரிஞ்சு கடைசியில என்னதான் கிடைக்க போகுது? இந்த வாக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த உடலளவுல நாம செய்யற பயணம் இருக்கே, அது ஒரு ஆன்மீக நோக்கத்தை அடையறதுக்கான ஒரு வழிதான். அதாவது உண்மையான புரிதலையும் ஒரு ஆழமான ஞானத்தையும் அடையறதுக்கு இந்த பயணம் ஒரு பாதையா அமையுது. இங்க நாம பயணத்தையும் சேரும் இடத்தையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். பயணங்கிறது அந்த 150 மைல் பல கோயில்களுக்கு அலைஞ்சு திரியிறது. ஆனா சேரும் இடம் அது வெறும் அந்த மாயப்பாடல்கள் மட்டும் இல்ல, அதன் மூலமா கிடைக்கிற அந்த உண்மையான புரிதல், அந்த ஞானத்தோட உச்சநிலை. சிம்பிளா சொல்லணும்னா இந்த பயணம் அந்த இலக்கு அடையறதுக்கான ஒரு கருவி, அவ்வளவுதான். இது நம்ம எல்லாரையும் ஒரு ஆழமான கேள்வி கேட்க வைக்குது இல்லையா? ஒரு ஆன்மீக பாதையோட உண்மையான அர்த்தம் தேடுறதுல இருக்கா, இல்ல அந்த இடத்த போய் சேர்றதுல இருக்கா? ஆனா இந்த ஞானமல வாக்கு ஒன்ன மட்டும் ரொம்ப தெளிவா சொல்லுது. பயணம் செஞ்சாதான் புரிதல் வரும். ஒருவேளை நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம தேடுற பல விஷயங்கள்ல இலக்க அடையறத விட அந்த பயணத்துல நாம யாருன்னு தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியமான விஷயமோ? யோசிச்சு பாருங்க.